ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய தீபாவளி தான். இதுதான் எங்கள் பாப்பாவோட தீபாவளி லுக்கு. ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் சொல்லு. காலையில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு எல்லா மேக்கப்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சும்மா காலையில் ரஃப் ட்ரெஸ் தான். இது ஈவினிங் வந்து வெளில போகிறப்ப நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபான கவுன் தான் போட்டிருக்கேன் நான். ஹாய் சொல்லுமா. அழக்கூடாதே. பாப்பா இப்போ தூங்கி எழுந்திரிச்சா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும், நல்லா தூங்கிட்டா. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. நம்ம ஹாப்பி தீபாவளி இப்படி தான் போகுது. தாய்லாந்து வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. நம்ம வந்து இங்கே பட்டாசு எதுவுமே இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்கவே. போன வருஷமாச்சும் கொஞ்சம் கம்மி மத்தாப்பு கிடச்சிது. இந்த வருஷம் சுத்தமாக கிடைக்கும். போன வருஷம் ஊரில் இருந்தோம், அதுக்கு போன வருஷம் தான் இங்கே இருந்தோம். அப்போ வந்து கம்மி மத்தாப்பில் கொஞ்சம் வாங்கி நாங்கள் வந்து பண்ணோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பு கூட பாப்பா கம்மி மத்தாப்பு காட்டலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் எல்லா பக்கமும் விசாரித்தோம். ஒரு கம்மி மத்தாப்பு கூட எங்களுக்கு கிடைக்கலங்க இந்த வருஷம். அதனால் ஸ்வீட் காரத்தை வச்சு நாங்கள் சாப்பிட்டு இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக கொண்டாடுறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியலைங்க. நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய் பலகாரம் கொடுத்துட்டு வந்தோம். அதோட சின்ன கிளிப் மட்டும் எடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் ஊரில் வந்து என் நாத்தனார் பசங்க வந்து ஜாலியாக கொண்டாடுறாங்க. அதோட கிளிப்ஸு நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பாய் பாய் சொல்லுமா. பாய். லட்டு சாப்பிட்டீங்களா? அம்மா லட்டு சாப்பிட்டீங்களா? இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாம்மா? நல்லா இருந்துச்சாம்மா லட்டு முறுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே லீவ் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. கத்தக்கூடாதே, அம்மா பேசிட்டு இருக்கேன் பட்டா. ஸோ அதனால் இப்போ அவங்க அப்பா வந்துடுவார். வந்தாலும் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பும் சாதம் தான், ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வெளில போவோம். அது வந்து தனி விலாகாக வரும். தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க எல்லா. நேற்று மதியானம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் சுட ஆரம்பிச்சதே 1 மணி ஆகிடுச்சு. 12 மணி வரைக்கும் மாவு ஆட்டி பிசைஞ்சு எல்லாமே பண்ணியிருந்தோம். பாப்பா தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி. ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு முறுக்கு சுட்டேன். ஸோ அதனால் இப்போ அதை வந்து ஒரு 5 பேர்த்துக்கு ஒரு 7 பேர்த்துக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா லட்டுவும் முறுக்கும். நான் முறுக்கு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வச்சுருந்துங்க. அதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு டைம் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இது அன்டைம்னால நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் பாக்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும்னா ஒரு 7 பேருக்கு மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இல்லை எங்கள் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பாதி ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் சொல்லி யார் இருக்காங்க எனக்கு தெரியல, சரியா தெரியல. அதனால சரி 7 பேருக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு 7 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேக் பண்ணி ஒரு 7 பேர்த்துக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே தீபாவளினா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்லையும் சரி எங்கள் அம்மா வீட்லையும் சரி தீபாவளிக்கு நாங்கள் ஸ்வீட்டு காரம் செஞ்சோம்னா பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே வந்து நம்ம செஞ்சதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் கொடுக்கும்போது வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது கொடுக்கும் போது முடிஞ்சால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். முடிஞ்சால் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகே, எல்லாம் பத்திரமா இருங்க. பாய். ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லுங்க. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு இது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அங்கெல்லாம் போய் எதுவும் வீடியோஸ் எடுக்கலைங்க. அது எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையல, அங்கே எடுக்கவும் இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரா. அதனால் வேகமாக நாங்கள் வந்துவிட்டோம். நல்லா திருப்தியாக எல்லா வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக வந்தாச்சு. இது என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி இதோட வந்து இதுதான் என்னோடய வந்து அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தூரமாக வந்து பார்த்தா தான் தெரியும். இதே என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தீபாவளி ட்ரெஸ் தான். இது எப்போ எடுத்த தீபாவளி ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் 7 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் இந்த புடவை கட்டுறேன். இப்போ 7 வருஷமாக புடவை கட்டவே இல்லை. அதனால சரி கட்டாத போடுறதுனால இப்போ கட்டிக்கிட்டேன். இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்காதவங்க என்ன வீட்டில் புது ட்ரெஸ் இருக்கோ இல்லை போடாமல் ட்ரெஸ் வச்சுருந்தாலும் சரி, போட்டு ஒரு டைம் 2 டைம் போடுற ட்ரெஸ் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அளவாக வச்சு சந்தோஷமாக கொண்டாடிக்கலாம். இதுக்கோசம் புதுசாக வாங்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். தீபாவளி வந்து நம்ம ஹாப்பியாக இருந்தாலே போதும். கெட்ட விஷயங்கள் பட்டாசு மாதிரி படப்படான்னு வெடிக்கட்டும்.
நல்ல விஷயங்கள் நம்ம இனிப்பு மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்கட்டும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம கிடைக்கிறது ஒரே ஒரு ஜென்மம் தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஊரில் இருக்கிற வீடியோஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணி வரேன். ஊரில் வந்து என்னோட ரிலேஷன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது சின்ன கிளிப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தாக போனால் எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். நேற்று நான் இங்கே வந்து பலகாரம் செஞ்சுருந்தேங்களா, முறுக்கு வந்து ஆக்சுவலாக சுட்டாங்க. முறுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 மணிக்கு மேலே சுட்டேன். அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. லட்டு முறுக்கு மட்டும் நான் செஞ்சுருந்தேன். அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அந்த கொடுக்குறத வந்து வீட்டிலேருந்து கிளம்புறத மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கொடுக்குறத நம்ம வந்து வீடியோ எடுக்கல. அது கொஞ்சம் நாகரிகமாக எனக்கு தெரியல, அதனால் நான் எடுக்கலை. அதனால் நான் வந்து இங்கேருந்து கொண்டு போகிறத மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதை மட்டும் பாருங்கள். சின்ன கிளிப் தான். எதுவுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. அங்கங்கே கொஞ்சம் கிளிப் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். காலையிலேருந்து ஒரு பட்டாசு சத்தமே கேட்காம இருந்தோம் நாங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்போ தான் வீட்டில் தீபாவளியே வந்த மாதிரி இருந்தது. தாய்லாந்தில் ஒரு பட்டாசு கூட கிடைக்கலங்க. நாங்களும் எவ்வளவோ எல்லா பக்கமும் கேட்டு போன வருஷம் கூட லைட்டாக கொஞ்சமாக கிடச்சிது. இந்த டைம் சுத்தமாக கிடைக்கல. அதனால் நாங்கள் வந்து பட்டாசு சத்தமே இங்கே கேட்காம உட்காந்துருக்கோம். தீபாவளிலாம் பட்டாசு நம்ம ஊரில் எங்கேயாவது நம்மளே வெடிக்கணும் இல்லை, யாராவது ஏதாவது ஒருத்தர் வெடிப்பாங்க. சவுண்டு கேட்டவே செம்மையாக இருக்கும். இது வந்து எங்கள் நாத்தனார் பையன் பேர் அனீஷ், 10th படிக்கிறான். வந்து இப்போ பட்டாசு வெடிச்சிட்ருக்கேன். அந்த சவுண்டு பார்த்தா எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அவன் வெடிக்கிறத பார்த்தா எங்களுக்கு தான் பயமாகுது. ஒரு மணல் மேலே ஏறி அது சரிச்சு விட்டா என்னங்க ஆகிறது? பசங்க இப்போ இந்த காலத்து பசங்க சொன்னால் கேட்குறாங்களா? நாங்களும் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி தான் பட்டாசு வெடிப்போம். வெடிச்சிட்டு ஓடி வந்துடுவேன். எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்களுக்கு. அதனால் நானும் எங்கள் அக்காவும் செம்ம காமெடியாக இருக்கும். இப்போ எங்கள் தம்பிலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க. இப்போ நாங்கள் எப்போயுமே ஊரில் இருந்தோன்னா நானும் எங்கள் நாத்தனார் பையன் 2 பேரும் தான் சேர்ந்து வெடிப்போம். எனக்கு தனியாக பேர் இல்லாமல் வெடிச்சிட்டு இருக்கான். சொல்லுவான், அத்தையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நேற்றே சொல்லிட்டு இருந்தான். வாங்கத்தை ஜாலியாக இருக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்காரருக்கு நீ லீவ் கிடைக்கல, அதனால தான் போக முடியல. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.